Hello friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு என்ன vlogனு பாத்தீங்கன்னா சாட்டர்டே எடுத்திருந்தது. சாட்டர்டே மதியத்துல இருந்து நைட் டின்னர் வரைக்கும் எடுத்திருந்தேன். வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல 3 ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மதிய லஞ்சுக்கு வந்து தேங்காய் பால் புலாவ் செஞ்சிருந்தேன். ஈவினிங் வந்துட்டு மேங்கோ நொங்கு வச்சு ஒரு மில்க் ஷேக் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த சம்மர் டைமுக்காக இருக்கட்டும், இல்லை மழை டைமில் நல்லா சில்லுன்னு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நைட் டின்னர் ரெசிபி நல்லா ஹெல்த்தியாக வந்து முருங்கைக்கீரை அடை தான் ரெடி பண்ணியிருந்தேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு எப்போல்லாம் குக் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கோ அப்போல்லாம் வந்து ஒன் பார்ட் ரைஸ் பண்ணிடுறது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும்ல, அதனால அதான் பண்ணிடுவேன். இப்போ வந்து தேங்காய் பால் புலாவ் தான் செய்ய போகிறோம். இது வந்து 4 பேத்துக்கு தகுந்தாப்புல செய்கிறேன். நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். ஆயில் கீ விட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ், அது கூடவே 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி கொடுக்குதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். ரொம்ப தக்காளி சேர்த்தா புளிப்பு தட்டிடும். இதுக்கு தக்காளி சேர்க்காட்டினா கூட நல்லா இருக்கும். இது கூடவே 2 ஸ்பூன் போல் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் காய் சேர்த்திடலாம். காய் சுத்தமாக இல்லை, வெஜிடபிள்ஸ்லாம் தீர்ந்துருச்சு. சண்டே எப்படி இருந்தாலும் நான்வெஜ் எடுப்போம் அப்படின்ட்டு வாங்காமல் இருக்குது. கேரட் மட்டும் தான் மீதி இருந்துச்சு. ரொம்ப சுருங்கி போன மாதிரி இருந்துச்சு. அது தோலும் சீவ முடியல. சரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டேன். அதான் கலர் வந்து இப்படி இருக்குது. இது கூடவே புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்திருக்கேன். சோயா சீட் வந்து மானுக்கு கொடுத்து பழக்கியிருக்கேன். நான் வந்து சோயா சங்க்ஸ் வந்துட்டு கொடுத்தது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி கொடுத்து பழக்கலாம் அப்படின்ட்டு இதையும் ஊற வச்சு அதையே சேர்த்துட்டேன். சிக்கன் மாதிரி தானே இருக்கும். இதில் ப்ரோட்டீன் வந்து அதிகமாகவே இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஆனால் அதிகமாக கொடுக்கக்கூடாது, ஓரளவு கொடுத்துக்கலாம். அதை வந்து ஊற வச்சு சேர்த்துருக்கேன். காய்கள் இருந்தால் கூட காய் கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து தேங்காய் பால் நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 2 கிளாஸும் தண்ணி வந்து ஒரு 2 கிளாஸ் சேர்த்திருக்கேன். ரைஸ் வந்துட்டு கரெக்டாக 2 கிளாஸ் சேர்த்திருக்கேன். ஓவராலாக வந்து தண்ணி தேங்காய் பால் சேர்த்து ஒரு 5 கிளாஸ் கிட்ட வந்துருந்துச்சு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோன்னா சூப்பராக வந்து தேங்காய் பால் புலாவ் ரெடி ஆகிடும். மதிய லஞ்ச் வந்து சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. இது கூடவே தயிர் வெங்காயம் முட்டை வச்சு வச்சுருந்தேன். சொல்லவா வேணும், நல்ல ஒரு தூக்கம். ஈவினிங் போல் நொங்கு மேங்கோ வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ணியிருந்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைம். அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. இது ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா ஐஸ்கிரீம் ஆகிடும், அப்படியே சாப்பிட்டோன்னா மில்க் ஷேக் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மாறணுமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தான். நொங்கு வந்து முதல் நாளே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப இளநொங்காக இருந்துச்சு. அதனால் வந்து கட் பண்ணியே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் வந்து தான் கட் பண்ணியிருந்தோம். அதிகமாக வந்து அதில் பல்ப்பு இல்லை, அப்படியே வந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு அதில் எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஜவ்வரிசி காலையிலேயே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி வந்துருச்சு. அதையும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். ஜவ்வரிசி அதில் போட்டு சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து செந்தூர மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். எந்த மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நார் மாங்காவாக இல்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி பழமாக, அதாவது பல்ப்பு வந்து அதிகமாக இருக்கும்ல, அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. செந்தூர மாம்பழம் வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நல்லா இனிப்பாக இருக்கணும். இந்த மில்க் ஷேக்காக இருக்கட்டும், இல்லை ஐஸ்கிரீம்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா வந்து ஸ்வீட்டாக இருக்க மாம்பழமாக சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்க பல்ப்புலாம் வந்து மிக்சரில் எடுத்து போட்டுட்டேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக பால் சேர்த்து வந்து நல்லா அடித்து எடுத்துக்க போகிறேன். ரொம்ப பால் சேர்த்தோன்னா ஃபுல்லாக வந்து செதறிடும். இது கூடவே வந்து ஒரு 5 முந்திரி சேர்த்துருக்கேன். 2 ஐஸ் கியூப் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்சரில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு வந்து க்ரீமியாக அடிச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இது கூடவே வந்து சுகர் சேர்த்துருக்கேன். எங்கிட்ட வந்து நாட்டு சக்கரை எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. அதனால் வந்து ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். மேங்கோவே ஆல்ரெடி வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதில் 2 ஸ்பூன் போல் வந்து சக்கரை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு மிக்சரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டியிருக்கும். அதுலேயும் வந்து பால் சேர்த்துட்டு மொத்தமாக ஊற்றிட்டேன். இந்த அளவுக்கு தான் வந்து நொங்கு வந்துருந்துச்சு. பாரு, இது வந்து எடுத்து வைக்க முடியல, அப்படியே சாப்பிட்டுட்டோம் தோலோட. இதோடையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ஐஸ் கியூப் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லை தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்ச ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இந்த ஜவ்வரிசி தான் மஸ்ட், கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நான் எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. திரும்படியும் நீங்கள் இதே தான் ட்ரை பண்ணணும்னு தோணும். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஐஸ்கிரீம் ஆகிடும். ஐஸ் மோல்டு வீட்டில் இருந்துச்சுன்னா அதிலே ஊற்றி வச்சுட்டு காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஐஸ் ஆகிடும். அதை எடுத்து கொடுங்க, குழந்தைங்க நல்லா சப்பி சப்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மரனுக்கு அப்படி தான் ஊற்றி கொடுத்துருந்தேன். நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டான். இதை பார்க்கும்போது இப்போ கூட டெம்ட் ஆகுது. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாதாம் இருந்துச்சுன்னா ஸ்லைஸாக கட் பண்ணி குடிச்சா நல்லாயிருக்கும். நைட் டின்னர் வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன், ஆனால் ஹெல்த்தியும் கூட. ராகி, கடலைப்பருப்பு, கருப்பு உளுந்து, துவரம் பருப்பு, பச்சரிசி இதெல்லாம் வந்துட்டு ஒரு 4 hours வந்துட்டு ஊற வச்சிருக்கேன்.
நல்லா ஊறி வந்துருச்சு. அத மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பல்ஸ் மோட் குடுத்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துக்கலாம். மொத்தமா ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்திட்டோம்னா, ஒழுங்கா அரைப்படாது. நான் தோசை பதத்துக்கு அரைச்சு எடுத்துட்டேன். மாறனுக்கு முருங்கைக்கீரை போட்டு குடுத்தோம்னா சாப்பிட மாட்டான். அதனால அவனுக்கு மட்டும் தனியா மாவு எடுத்து வச்சிருக்கேன். ஹஸ்பண்டுக்கு வந்து அடை மாரி ரெடி பண்ணி குடுக்க சொன்னாங்க. முருங்கைக்கீரை வந்து காலையிலேயே பறிச்சுட்டு வந்து வச்சிருந்தோம். அத வந்து 2 கைப்பிடி வந்து நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துட்டு, சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், சோம்பு அது கூட வந்து மிளகுத்தூள் இருந்துச்சுன்னா மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து சூப்பரான அடை ரெடி பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி அதுக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தேங்காயோட தோல்லாம் வந்து நீக்கிட்டு அதுல பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், உப்பு, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட் வந்து அரைச்சு எடுத்துட்டேன். தாளிப்பு கொடுத்துட்டோம்னா சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடும். அடைக்கெல்லாம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும். நைட் டைம் கீரை எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான்வெஜ்ஜே சாப்பிட்றோம், அதுவே அசால்ட்டா செரிச்சு போயிடுது. அதனால வந்து முருங்கைக்கீரை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் குறைவா தான் எடுத்திருக்கேன். இது கூட வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட ஃபிளேவர் வந்து சூப்பரா இருக்கும். சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். அது கிளிப்பிங்ல வந்து மிஸ் ஆயிருச்சு. சோம்பு, மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துருக்கு. மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணல. நான் இப்போ தோசை ஊற்றினாலும் கல்லை நல்லா ஹீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சுட்டு ஓரளவு ஹீட் குறைஞ்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சு தோசை ஊற்றுவேன். நல்லா கிறிஸ்பியாக வரும். டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். வந்தது மாவு ஊற்றிட்டு நல்லா வந்து அகலமாக வந்து விரவி விட்டுட்டேன். இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கம் திருப்பி போட்டோம்னா கிறிஸ்பியான தோசை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குலாம் நல்லா கீரை போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா பிச்சு சாப்பிட்டுப்பாங்க. இது கூடவே தேங்காய் சட்னி. நைட் டின்னர் வந்து இப்படி தான் போச்சு. நல்லா ஹெல்த்தியான சாப்பாடும் கூட. இது கூடவே வந்துட்டு நல்லா ஆம்லேட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட முடியுது. இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இன்னொரு vlogல இணைவோம். பாய்.